தமிழகத்தில் புதியதாக 4 புதிய மாநகராட்சிகள் அறிவித்திருக்கிறது தமிழக அரசு. திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, நாமக்கல், காரைக்குடி ஆகிய நகராட்சிகள் தற்போது மாநகராட்சிகளாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இது பற்றி கூடுதல் தரவுகளோடு இணைகிறார் நம்ம செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், தமிழக அரசுடைய இந்த அறிவிப்பு பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள் இருக்கிறது. அதில் தற்போது இப்ப கூடுதலாக 4 மாநகராட்சிகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசால். அதில் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை மற்றும் காரைக்குடி இந்த 4 நகராட்சிகளும் தற்போது மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தப்படுவதாக தற்போது தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 53% மேல், அதாவது 48.45 ஆகும். தற்போது மொத்த மக்கள் தொகையில் நகர்ப்புறங்களில் வசிக்கும் மக்கள் தொகை சதவீதம் 53% மேல் அதிகரித்துள்ளதன் காரணமாக தற்போது இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறார்கள். மேலும் மாநகராட்சிகளாக அமைந்ததற்கு மேலும் கடந்த 3 ஆண்டுகளில் 28 புதிய நகராட்சிகள் மற்றும் தாம்பரம், காஞ்சிபுரம், கடலூர், கும்பகோணம், கரூர், சிவகாசி ஆகிய 6 மாநகராட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேலும் தரம் உயர்த்தப்பட்ட இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் பல்வேறு திட்டங்களின் கீழ் போதுமான நிதியை ஒதுக்கீடு செய்து மக்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது புதியதாக இன்றைய அறிவிப்பு அல்ல. 2023ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் அறிவித்து கிட்டத்தட்ட 1 ஆண்டிற்கு பிறகாக தற்பொழுது இந்த மாநகராட்சிகளாக தற்போது இதனை அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை நகராட்சி மற்றும் 11 ஊராட்சிகளை ஒருங்கிணைந்து புதுக்கோட்டை மாநகராட்சியும், திருவண்ணாமலை நகராட்சி மற்றும் 18 ஊராட்சிகள் அடி அண்ணாமலையில் உள்ள பகுதிகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து திருவண்ணாமலை மாநகராட்சியும், நாமக்கல் நகராட்சி மற்றும் 12 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து நாமக்கல் மாநகராட்சியும், காரைக்குடி நகராட்சி மற்றும் 2 பேரூராட்சிகள் 5 ஊராட்சிகளை ஒருங்கிணைத்து காரைக்குடி மாநகராட்சியும் என மொத்தம் 4 புதிய மாநகராட்சிகளை உருவாக்குவது தொடர்பாக அரசின் உத்தேச முடிவினை அறிவித்து 15/3/2024 அன்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் வெளியிடுவதாகவும் இன்றைய அந்த அரசு குறிப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 1998ஆம் ஆண்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தின் அடிப்படையில் உரிய நடைமுறைகளை பின்பற்றப்பட்டு புதிய மாநகராட்சிகள் அமைக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் மூலம் புதுக்கோட்டை, நாமக்கல், திருவண்ணாமலை, காரைக்குடி ஆகிய 4 நகராட்சிகள் மற்றும் அதன் அருகாமையில் அமைந்துள்ள உள்ளாட்சி பகுதிகள், சாலைகள், பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேலும் சிறப்பாக ஏற்படுத்துவது, அதனை மேம்படுத்துவது மற்றும் சுற்றுலா பயணிகள் வணிக நோக்கத்திற்காக தொழில் துவங்குவது இவை அனைத்தும் நகராட்சிகள் அனைத்தும் மாநகராட்சிகளாக மாறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பிறகு மாநகராட்சி பகுதிக்குள்ளாக இந்த 4 பகுதிகளும் வருவதன் காரணமாக வரியும் மாநகராட்சியினுடைய வரிகள் இதன் பிறகாக பொதுமக்கள் செலுத்தக்கூடிய நிலைக்கும் தள்ளப்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. புதிய மாநகராட்சிகள் குறித்து தமிழக அரசினுடைய அறிவிப்பை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நித்யானந்தன்.